தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 13/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, கடவுளை இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார் என்று பார்க்கின்றோம். இந்த வசனம் நமக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் கூறுகின்றார். என்னவென்றால், இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். மிரியாம் என்ற அந்த மோசேனுடைய சகோதரி மோசையை பார்த்து அவள் மீதியான் தேசத்து பெண்ணை வைத்து கொண்டான். அடுத்தும் அவன் எத்தியோப்பியா பெண்ணை திருமணமாக செய்து கொண்ட அந்த காரியத்திற்கு மிரியாம் முறுமுறுத்து, இவன்தான் பெரியவனோ, இவனிடம்தான் கர்த்தர் இருக்கின்றாரா, எங்களுடன் பேசவில்லையா, பேச மாட்டாரா என்று முறுமுறுத்து அவளை அவளுடைய ஜனங்கள் மத்தியில் அவமானமாக பேசினான். இதை கேட்டு கோபமடைந்த கர்த்தர் என் தாசனை பற்றி, நான் அபிஷேகம் பண்ணினை பற்றி குறை கூற இவளுக்கு என்ன வந்தது என்று அவள் மேல் கோபப்பட்டு அவளுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்து அவளை பாதித்தார். உடனே அவள் தவறை நினைத்து மனம் வருந்தினாள். ஆனாலும் கர்த்தர் குணமாக்கவில்லை. இறுதியில் என்ன நடந்தது தெரியுமா? அதே மோசேதான் கர்த்தருடைய சமூகத்தில் சென்று, கர்த்தாவே இவளை மன்னியும் என்று இவளுக்காக என் தேவனை அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினார், அழுது மன்றாடினார். உடனே கர்த்தர் அந்த மோசையின் ஜெபத்திற்கு தான் இறங்கி அவளுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்கினார். என் அன்பு பிரியமானவர்களை, கர்த்தர் இன்றும் உங்களை பார்த்து கூறுகின்றார், உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், ஏதோ நீங்கள் அறியாமல் செய்த ஒரு தவறை வைத்து கூட அவர்கள் முறுமுறுத்து உங்களை அசிங்கப்படுத்தி உங்களுடன் உள்ஒன்று வெளியொன்று பேசி கண்ணீர் வடிக்க வைத்து விட்டார்கள் என்று வேதனுடன் காணப்படுகிறார் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், அந்த கவலை விட்டுவிட்டு அவர்களுக்காக நீ மன்றாடு என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, நாம் யோபனுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது சோதனைகள் தவித்து கொண்டிருந்த அந்த உடம்பு முழுதும் கொப்பலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய நண்பர்கள் அவனை பற்றி குறை கூறி அவனை வேதனைப்படுத்தினார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்ன கூறினார் பார்த்தீர்களா? அவனை பார்த்து, நீ உன் சகோதரனுக்காக, உன் சிநேகிதனுக்காக ஜெபம் செய், நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று கூறினார். உடனே யோபும் தனது எல்லா கஷ்டங்களையும் துயரங்களையும் மறந்து உண்மையாய் தன் சிநேகிதருக்காக, அப்பா, இந்த என் சிநேகிதர்கள், என் நண்பர்கள் அறியாமல் என்னை குறித்து தவறாக பேசிவிட்டார்கள், நான் அவர்களை மன்னித்து விட்டேன், நீரும் மன்னித்து விடும் என்று அவர்களுக்காக மன்றாடும் பொழுது கர்த்தர் அவருடைய சிநேகிதருடைய தவறை மன்னித்து யோபை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து அவரை பழைய நிலைமையை விட ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுத்து மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அன்பு சகோதரனை, சகோதரியே, நீ என்னுடைய சேர்ந்தவர்கள் என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று கண்ணீரோடு காணப்பட்டு எனக்கு உலகத்தில் வாழ பிடிக்கவில்லையே, நான் ஏன் இருக்க வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா? கர்த்தர் உன்னை பார்த்து கூறுகின்றார், கவலையை விட்டு அவர்களுக்காக ஜெபி, நான் உன்னை இரட்டிப்பான நன்மையால் நிரப்பி உன்னை பெயரை பெருமைப்படுத்தி உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன் நிந்தையும் அவமானத்தையும் நீக்கி யார் யார் உன்னை அசிங்கமாக பேசினார்களோ அவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே என் அன்பு சகோதரனை, சகோதரியே, கவலையை விட்டு எழுந்திருங்கள், இறைவனை நன்றி சொல்லுங்கள், இறைவனை துதித்து பாடுங்கள், வேதம் வாசிக்குங்கள். கர்த்தர் யோபை இரட்டிப்பாய் நடத்தினது போல, இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல உங்களுடைய நிந்தையும் அவமானத்தை நீக்கி உங்களையும் உங்கள் சந்ததியும் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார்.
ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த அருமையான செய்தி மூலமாக அப்பா என்னை குறித்து இல்லாதது பொல்லாதது கூறி ஏதோ தவறாய் செய்துவிட்டது, தவறாக ஏதோ சொல்லிவிட்டேன் என்று அந்த காரியத்தை பெரிதுபடுத்தி என்னை மிகவும் வேதனைப்படுத்தி என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று கலங்கி நான் உலகத்தில் வாழ்ந்த பிரயோஜனம் அல்ல என்று கலங்கி நிற்கின்ற என் அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீர் கூறுகின்றீர், நீ கவலைப்படாமல் யோபை போன்று அவர்களுக்காக ஜெபம் செய், உன்னை இரட்டிப்பாய் நல்ல நன்மையால் நிரப்புவேன் என்று அருமையாக கொடுத்த இந்த செய்திக்காக மிகவும் நன்றி அப்பா. அப்பா, இந்த நிந்தைகளையும் அவமானத்தையும் நான் செய்யாததையும் நான் ஏதோ அறுவரைக்காக கூறின அந்த வார்த்தைகளை வைத்து என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறார் என்று கண்ணீர் வடிக்கின்ற அந்த சகோதரிகளை ஆறுதல் படுத்த நீ இந்த வார்த்தை கூறின முது அன்பிற்காக நன்றி அப்பா. அவர்கள் முறுமுறுத்து நாங்கள் உலகத்தில் வாழ வேண்டாம், உலகத்தில் வாழ பிரியமில்லை என்று உமது அன்பை மறந்து இந்த பேசின அந்த வார்த்தைக்காக இப்பொழுது மனமாற நானும் அவர்களும் சேர்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா. எங்களை மன்னிங்க, நீங்கள் எங்களுடன் இருக்கிறீங்க அப்பா என்று நாங்கள் உணர்ந்து விட்டோம் அப்பா. இன்றிலிருந்து எங்களை இப்படி அவமானப்படுத்தும் உள்ளொன்று புறமொன்று பேசி எங்களை நிந்திக்கின்ற அந்த சகோதர சகோதரிக்காக நாங்கள் இனிமேல் இன்றிலிருந்து ஜெபிப்போம், யோபை போல அவர்களுக்காக ஜெபிப்போம் என்று யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை மனதில் உள்ள கவலைகளை மாற்றுங்க, ரெட்டிப்பான நன்மை நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.